வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் வெஜிடபிள் கட்டிங் மிஷின் மெயின்டெனன்ஸ் அண்ட் இன்ஸ்டலேஷன் பற்றி பார்க்க போகிறோங்க. ஸோ மொதல் விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம கிரவுண்ட் எர்த், அதாவது மெஷினை வாங்குறப்பே நாங்கள் இந்த இடத்துல சொல்லியிருப்போம். அதாவது இந்த மெஷினுக்கு வந்து கிரவுண்ட் எர்த் அப்படிங்கிறது அவசியம். கிரவுண்ட் எர்த் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த கிரவுண்ட் எர்த்துங்கிறது இந்த மூணாவது பின் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு வந்து பூமியோட சேர்ந்து ஒரு எர்த்து உங்களோட சுவிட்ச் பாக்ஸுக்கு வந்திருக்கும். அந்த சுவிட்ச் பாக்ஸில் எர்த் இல்லைனாலும் உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும்னா, இந்த லேசாக தொட்டால் ஜிவுன்னு வர்றது, ஷாக் அடிக்காது, ஆனால் லேசாக வந்து உங்களுக்கு நீங்கள் தண்ணியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப கையில் ஏதாவது காயமாக இருக்கிறப்ப ஜிவுன்னு வரும். ஸோ அது வந்து இண்டக்ஷன் சொல்லுவாங்க. அது வந்து இண்டக்ஷன் வந்து மோட்டார் யூஸ் பண்ணி பண்ணுற எல்லாத்துலேயுமே அந்த இண்டக்ஷன் வரும். அதுக்காக தான் கிரவுண்ட் எர்த்துன்னு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கிரவுண்ட் எர்த் வந்து கொடுக்கப்படலை அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜிவுன்னு வரும். ஸோ இங்கே கிரவுண்ட் எர்த் கொடுத்துட்டா போதுமா? அதே வந்து அது பத்தாது. அதாவது நிறைய பேர் வந்து 15 amp சாக்கெட்டில் இந்த கிரவுண்ட் எர்த் கொடுக்காம விட்டுருப்பாங்க. அதாவது இது பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல கிரவுண்ட் எர்த் வந்து உங்களோட மெயின் சுவிட்ச் பாக்ஸ்லேயே இந்த கிரவுண்ட் எர்த் வந்திருக்காது. வராமல் இருந்தால் உங்களுக்கு இதில் குத்தியும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் இதில் வந்து இப்படி இன்சர்ட் பண்ணிடுறீங்க, 15 amp சாக்கெட் இன்ஸ்டால் பண்ணாலும் உங்களுக்கு அதில் இண்டக்ஷன் வந்து வரதான் செய்யும். ஸோ அதுக்கு மெயினான காரணம் ஒரே ஒரு காரணம், அதாவது நீங்கள் வந்து திருப்பி ஃபோன் கூட பண்ண வேண்டியதில்லை. ஒரே ஒரு காரணம், மேலே ஜிவுன்னு வருதுனாலே அதுக்கு 100% கிரவுண்ட் எர்த் இல்லைன்னு அர்த்தம். ஸோ எந்த காரணத்தை கொண்டு கிரவுண்ட் எர்த் இருந்ததுன்னா இதில் ஆஸ் பர் த எலக்ட்ரிக்கல் லா உங்களுக்கு இந்த இண்டக்ஷன் வந்து இங்கே வரவே வராதுங்க. அப்படியே மீறி இது மேலே சப்ளை வந்ததுனாலும் ஃபியூஸ் தான் போகும், இல்லாட்டி எம்சிபி தான் ஆஃப் ஆகுமே தவிர உங்களுக்கு ஷாக் ஒருபோதும் அடிக்காது. அதுக்காக தான் இந்த கிரவுண்ட் எர்த் ரொம்ப முக்கியங்கிறது. அதனால் தயவு செஞ்சு வாங்கிட்டு போகிறவங்க அப்படியே ஏனாதானு யூஸ் பண்ணாமல் ஒரு ப்ராப்பர் கிரவுண்ட் எர்த் ஒரு எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு இந்த கிரவுண்ட் எர்த்துக்கு கனெக்ஷன் கொடுக்க சொல்லுங்கள். இல்லை நல்ல ஒரு எலக்ட்ரீஷியன் ஆல்ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா விட்டுருங்க. ஏற்கனவே வந்து நீங்கள் வயரிங் பண்ணியிருப்பீங்க, கிரைண்டருக்கு பண்ணியிருப்பீங்க, மிக்சிக்கு பண்ணியிருப்பீங்க, இது மாதிரியான இடத்துக்கு பண்ணியிருந்தீங்கன்னா அதில் சாக்கெட்டில் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். புதுசாக பண்ணுறவங்களுக்கு இந்த மெயின்டெனன்ஸ் ஒரு வேலை அந்த மாதிரி ஜிவுன்னு வந்துச்சுனாலும் எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு நீங்கள் ஃபோன் கூட பண்ண தேவையில்லை, எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு இந்த கிரவுண்ட் எடுத்து கொடுப்பான்னு சொன்னீங்கன்னா வேலை முடிஞ்சது கொடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம். என்னுடைய எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸுங்கிறது அவ்வளோதான். நல்ல வோல்டேஜ் உள்ள இடத்துல போடுங்க, லோ வோல்டேஜ் இருக்கிற இடத்துல இந்த மிஷின்ஸை வந்து யூஸ் பண்ணாதீங்க அல்லது ஆஃப் பண்ணி வைங்க. ஸோ ரெண்டாவது விஷயம், இதனுடைய கிளீன்லினஸ், அதாவது சுகாதாரம் பேணுதல். ஸோ மெஷின் எங்களுக்கு சர்வீஸ் வர்றப்ப நாங்கள் பார்க்குறோம், மெஷின் வந்து ரொம்ப மோசமான கண்டிஷன்ஸில் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க சில பேர். ஸோ அப்படி கூடாது. ஆனால் சில பேர் அவரை நாங்கள் வந்து மனசார அப்ரிஷியேட் பண்ணுறோம். மெஷின் வாங்கிட்டு போன நாளில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தூய்மையாக க்ளீனாக இருக்கும். ஒரு சில பேர் அது மாதிரி மெயின்டைன் பண்ணுறதில்ல, அவங்களுக்காக இந்த இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் முதலாக வாங்கிட்டு போகிறீங்கன்னா இந்த பிளேட்டை 2 ஸ்க்ரூ டிரைவர் வச்சு கழட்டிக்கோங்க. அதாவது நீங்கள் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு ஈவினிங், அப்போது ஈவினிங் வந்து இதை கழட்டிடுங்க. இதை இப்படி ஸ்க்ரூ டிரைவரை போட்டு ஒரு நெம்புனீங்கன்னா வந்துடும். இதை இப்படி கழட்டிட்டு இதில் நீங்கள் விம் லிக்விடோ ஏதாவது ஒரு லிக்விடை வச்சு ஒரு ஸ்பாஞ்சோ அல்லது துணியோ வச்சு நல்லா க்ளீனாக தொடச்சி எடுத்துட்டு தண்ணியில் 2 முக்கி ஒரு துணி எடுத்து நீட்டாக தொடச்சிடலாம். கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலாம், தண்ணி எல்லாம் உள்ளே எல்லாம் எங்கேயும் போயிடாது, ஆயில் சீல் இருக்கும். அதனால் வந்து இது க்ளீனாக மெயின்டைன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்களா இந்த இடத்துல ஒயிட் ஸ்பேஸ் இருக்குது, இது அலுமினியம் டைரெக்டாக அப்படியே இருக்குது. இதே மாதிரி மிஷினை வந்து நம்ம தாராளமாக வருஷம் பூரா மெயின்டைன் பண்ண முடியும். அப்படி மெயின்டைன் பண்ணுறப்ப தான் இந்த இடத்துல ஃபங்கஸ்ஸு அல்லது பாக்டீரியா, பூஞ்சைகள் இது எல்லாமே வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உணவு கொடுக்குறீங்க அப்படிங்கிற முக்கியமான இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால இந்த மிஷினை தூய்மையாக வச்சுக்க வேண்டியது உங்களோட கடமை. மூணாவது டவுட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த டைசர் பிளேட்ஸ் யூஸ் பண்ணுறப்ப எல்லாத்துக்கும் வர டவுட். ஸோ டைசர் பிளேடை நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப இது டாப்புங்கிற பொசிஷன்ஸில் இப்படி வச்சுட்டு இப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும். இதில் வந்து நீங்கள் இதுக்கு என்ன டைசர் பிளேடுக்கு வந்து உங்கள் கம்பெனியில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டைசர் பிளேடை தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்க. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதையே எடுத்து போட்டு யூஸ் பண்ணுறது, இல்லை ஃபிங்கர் பிளேடு எடுத்து போட்டு யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. ஸோ அதுக்கு பதிலாக இது 10 mm டைசர் அப்படின்னா 10 mm கட்டர் தான் யூஸ் பண்ணணும். இப்போ 10 mm கட்டர், ஸோ 10 mm கட்டர் தான் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணீங்கன்னா சரியான விகிதத்தில் உங்களுக்கு கட்டாய் வரும். ஸோ 10 mmக்கு இந்த ஒரே பிளேடு தாங்க மேட்ச் ஆகும், வேறு எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஒன்று 6 mm யூஸ் பண்ணலாம், இல்லை 10 mm யூஸ் பண்ணலாம். 10 mm தான் யூஸ் பண்ணணும் இதுக்கு.
ஸோ இப்படி யூஸ் பண்ணுறீங்க. அதே மாதிரி 15 mmக்கு 15 mm கட்டர் ஒன்று இருக்குது, அதே மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் நீங்கள் வந்து நான் வந்து இந்த மாதிரியான பிளேட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இது போட்டுங்களான்னு கேட்குறாங்க. இதெல்லாம் போடவே கூடாது. இதை நீங்கள் போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து சரியான விகிதத்தில் அது கட் பண்ணாது. ஸோ இதை போட்டு டைட் பண்ணி மிஷினை மூடிட்டு நீங்கள் கட் பண்ண ஆரம்பிச்சுக்கிறீங்க. கட் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் வரும்னா, இந்த டைசரில் கட் பண்ணி முடித்த உடனே இது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் மெஷினில் இப்படி கிளாக் வைஸில் ஒரு இழுங்க, இப்படி இந்த பிளேடு இழுத்துட்டு ஒரு மேலே தூக்குனீங்கன்னா அழகாக வந்துடும். அதுக்கப்புறம் இந்த பிளேடுக்கு இடையில ஃபுல்லுமே வந்து கடைசியாக இருக்கக்கூடிய அந்த காய்கறிகள் ஃபுல்லாக மாட்டிகிட்டு இருக்கும். அது ஏன்னா இந்த பிளேடு வந்து கட் பண்ணி இந்த பிளேடு சுத்துறப்ப இதை அழுத்தி தான் நம்மளுக்கு வந்து வெளியில் காய்கறிகள் வந்து கட்டாய் விழுகுது. ஸோ அந்த கட்டாய் விழுகிறப்ப உங்களுக்கு நீங்கள் வந்து கடைசியாக நீங்கள் எடுக்கிறீங்க அல்லது ஒரே ஒரு காயை கட் பண்ணிட்டு நம்ம எட்டி பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சந்தேகத்தில் இது பூரா இங்கே சிக்கிட்டு நின்றுக்கிற மாதிரி தெரியும். உடனே ஃபோன் எடுத்து வச்சுட்டு சார் இதெல்லாம் சிக்கிட்டு நிற்குதுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அது வேஸ்ட், அது பிரயோஜனம் இல்லை. நீங்கள் எந்த இன்டர்நேஷ்னல் மிஷின்ஸ் எடுத்து வச்சிங்கனாலும் நம்மளுக்கு ஃபைனலாக கடைசியில் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடியது நீங்கள் மேனுவலாவோ அல்லது ஏதாவது ஒரு குச்சி மூலியமாவோ க்ளீன் பண்ண வேண்டி வரும். ஸோ அதுக்குண்டான டூல்ஸ் ஒன்று தயாராகிட்டு இருக்கு. எப்படியும் வந்து ஒரு சில மாதங்களில் உங்களுக்கு அந்த டூல் வந்து நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ இதை வந்து நீங்கள் இதில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வெளியில் வந்துடும். ஸோ அது அப்படி தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை நீங்கள் ஈஸியாக கழுவி எடுத்து வச்சிடலாம். இதில் நிற்காத பேலன்ஸ் வராத எந்த மிஷினுமே எந்த உலகத்திலே இல்லைங்க. இந்த மாதிரி டைசர் யூஸ் பண்ணால் இந்த மாதிரியான அந்த இடையில சிக்கக்கூடியது சிக்க தான் செய்யும். இது வந்து 3க்கு பொருந்தும். இந்த 10 mm டைசர், 15 mm டைசர் அல்லது 20 mm டைசர் 3க்குமே அந்த பேலன்ஸ் நிற்கும். நீங்கள் 3க்குமே வந்து நீங்கள் மேனுவலாக கையில் இருந்து எடுத்து விட்டு தான் ஆகணும். அடுத்து வந்து நம்ம அந்த பிளேடு யூஸ் பண்ணுறதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் சொல்லிடுறேன். ஸோ ஆல்ரெடி இந்த 10 mm டைசர் யூஸ் பண்ணுறதை பற்றி நான் பழைய சொல்லிட்டேன். ஸோ அடுத்தது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பிளேட்ஸ். ஸோ இது மாதிரியான ரெட்டை பிளேடு உள்ளது எல்லாமே ஜஸ்ட் போடுங்க, டர்ன் பண்ணுங்க, உள்ளே இறங்கிடும், அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை எதாவது லாக் பண்ணணுமா, ஸ்க்ரூ வைக்கணும், எதுவுமே கிடையாது. அவ்வளோதான், நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கு அடுத்தது எடுக்கிறது ஒரு சின்ன டெக்னிக், அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒரு வேளை இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் இது இழுத்தீங்கன்னா வராது. ஸோ ஒரு தடவை இப்படி இழுத்துக்கோங்க, அதாவது கிளாக் வைஸில் கடிகார முள் நேர் சுற்று சைடில் இப்படி இழுத்துட்டிங்கன்னா வெளியில் வந்துடும். ஸோ இந்த ஃபிங்கர் பிளேடு, இந்த மாதிரியான வரிசையில் இருக்கக்கூடிய எல்லா ஃபிங்கர் பிளேடும் சிங்கிளாக தான் போடணுங்க, டைசர் போடக்கூடாது. அதுவும் அதே மாதிரி தான், ஜஸ்ட் போடுங்க, எடுத்துருங்க. அதுக்கடுத்து இந்த துருவல் வகையறா பிளேட், இதுலேயே வந்து ஒரு 5-6 பிளேடு இருக்குது. ஸோ இந்த துருவல் பிளேடு எல்லாத்தையுமே ஒரே சிங்கிள் பிளேடாக தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான், நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, டைசர் மாத்திரம் தான் வந்து கட்டரோட யூஸ் பண்ண முடியும், 2 பிளேடு யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அதில் தான் இந்த ஸ்டெப் இருக்குது, உட்காந்துக்கும். பட் இதில் எதுக்குமே வந்து பொருந்தாது. டைசரோட யூஸ் பண்ணுறதுக்கு எந்த பிளேடுமே பொருந்தாது. அதனால் அது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கங்க, அவ்வளோதான். இதில் ஏதாவது மாற்றி யூஸ் பண்ணுறீங்கன்னா டைசரில் அடி வாங்கிடும். ஸோ டைசரில் காயமாயிரும், அதனால தான் சொல்கிறது. அடுத்து ஒரு முக்கியமான விஷயங்க, ஒருவேளை நீங்கள் வந்து மெஷினை ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல, ஒரு 4 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு அல்லது 1 மாதத்துக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னா அப்போ மட்டும் இந்த ரப்பர் மாதிரி ஒரு பகுதி இருக்கும். இந்த இடத்துல ஒரு 4 ட்ராப், அதுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க, 4 ட்ராப் தேங்காய் எண்ணெய், பியூர் தேங்காய் எண்ணெய் 4 ட்ராப் இந்த இடத்துல விட்டு வச்சுட்டு போயிருங்க. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஏற்கனவே கட் பண்ண காய்கறிகளுடைய அந்த ரசம் இந்த இடத்துல போய் நின்றுட்டு இருக்கும். ஸோ அது என்ன பண்ணுன்னா அது இந்த ராடை வந்து லேசாக அரிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அதில் காரத்தன்மை அமிலத்தன்மை எல்லாம் இருக்கிறதுனால அரிக்க ஆரம்பிக்கும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபினிஷிங் கொஞ்சம் மாறுபடும். அதனால் இது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு 3 மாதம் 4 மாதம் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த ரப்பர் வந்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காக 4 சொட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மெஷின் வர்றப்ப இந்த இடத்துல ஒரு கப்பு போட்டு கொடுத்துருப்பாங்க. இது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சுவிட்ச் ப்ரொடெக்ஷனுக்காக இந்த இடத்துல கப்பு வந்திருக்கும். ஸோ டிரான்ஸ்போர்ட்டில் லாரியில் சுவிட்ச் அடிப்படாது. அதே தான் வந்து நீங்கள் இதில் எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை போட்டு அடிக்காதீங்க, அடிச்சிங்கன்னா இது திருப்பி எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். இப்போ நீங்கள் இதில் காய்கறிகள் இதில் வெட்டுறப்ப அதில் துளிட்டு வெளியில் வரும். அதனால் நீங்கள் இந்த கப்பை வந்து சும்மா எம்டி அப்படி மூடி வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கப்பு உடஞ்சி போச்சுனாலும் நீங்கள் எனக்கு கேளுங்க, நாங்கள் இங்கேருந்து கப்பை அனுப்பிச்சுடுறோம். ஸோ இந்த இடத்துக்கு உள்ளே வந்து வேஸ்ட் வந்து ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால் மூடி வச்சதாகவே இருக்கக்கூடாது. டெய்லி இதையும் எடுத்து நீங்கள் கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். ரொம்ப முக்கியமான விஷயம், அதாவது நம்ம ஸ்டாஃப்ஸுக்கு முதல்லையே வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்துடணும். இந்த பிளேடை பற்றின ஒரு பெரிய விழிப்புணர்வு தேவை. என்ன காரணம்னா அவங்களுக்கும் ஏதாவது அடிபட்டுறக்கூடாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா
வாஷ் பண்ணுறப்ப ஒரு துணி எடுத்துக்கிட்டு இப்படின்னு தேய்ப்பாங்க. ஸோ இந்த ஷார்ப்னஸ் அவங்களால வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது, ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். கிட்டத்தட்ட இது வந்து ஷேவிங் பிளேடோட ஷார்ப்னஸ் அவ்வளோ லேசான பகுதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு கையை வந்து நல்லாவே கிழிச்சிரும். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் எந்த ஸ்டாஃபாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக கை கிழிச்சிரும்பா, எடுத்து வேலை செய்கிறப்ப கொஞ்சம் இந்த இடத்துல க்ளீனாக பார்த்து மொல்லமாக வேலை செய்யுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கட்டாயமாக நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். இன்னொரு பிளேடை பற்றி இன்னொரு முக்கியமான மேட்டர். ஸோ இப்போ இந்த பிளேடில் ஒரு நிமிஷம், இப்போ இந்த பிளேடில் நீங்கள் வந்து ஒரு பிளேட் 2 பிளேடோட இப்படியோ இல்லாட்டி வேறு ஏதாவது மாதிரியோ ஏதாவது ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கீங்க, ஒரு அட்டைப்பெட்டியில் போட்டு வச்சுருக்கீங்கன்னா என்ன நடக்கும்னா இந்த இடம் வந்து அடிபடும். நான் எல்லா பிளேடும் வந்து இங்கே வர்றப்ப மெயின்டெனன்ஸ் வர்றப்ப பார்த்துருப்பேன், இந்த இடம் எட்ஜு எல்லாமே அடிபட்டு கிடக்கும். ஸோ அடிபட்டு இருக்கிற ஒரு பிளேட்னால நீங்கள் ஒரு வெங்காயமோ மற்றதோ கட் பண்ணுறீங்கன்னா மோட்டருக்கு மோர் ஸ்ட்ரெஸ் ஆகும். ரெண்டாவது அந்த காய்கறிகள் ஆல்சோ நல்லா வந்து சேராது. அதில் குறிப்பாக வெங்காயமாக இருந்ததுன்னா தண்ணி விடுற பிரச்சனை வரும். ஸோ அதனால் இது வந்து ஒரு வேளை அடிபட்டுருச்சு, ஒரு சின்னதாக அடிபட்டுருச்சுனாலும் கூட இந்த பிளேடு வந்து ரொம்ப விலை கம்மி தான். நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா இந்த பிளேடை வந்து நம்ம அனுப்பிச்சி விட்டுறலாம். நெக்ஸ்ட் இது வந்து நெம்புறப்போ உடஞ்சி போச்சுன்னு அந்த பயம்லாம் படாதீங்க, இது உடையாது. ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ்க்கு அப்புறமா உடஞ்சதுனாலும் நம்ம இதை மாற்றிக்கலாம். இதுவும் அப்படி தான், பெரிய அமௌண்ட்டெல்லாம் கிடையாது. அதனால் இது எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து அவங்களுக்கு பழக்கி கொடுங்க. ஸ்டாஃப்ஸுக்கு வந்து பழக்கி கொடுத்தீங்கன்னா தான் அவங்க அதை செய்வாங்க. அப்புறம் மிக முக்கியமான ஒரு செயல் நான் பார்த்ததில், இந்த கப்பு நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த கப்புக்கு பதிலாக இந்த இடத்துல பெர்மனெண்ட்டாக துணியை வச்சோ இல்லாட்டி வேறு ஏதோ ஒன்று வச்சு கட்டி விட்டுறாங்க. ஸோ அந்த கட்டி விட்டுறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபுல்லாக ஃபங்கஸ். அதாவது அதை வந்து அவங்க க்ளீனே பண்ண மாட்டாங்க, திருப்பி எடுக்கவே மாட்டாங்க. ஸோ அப்படிலாம் தயவு செஞ்சு இருக்காதீங்க, அது உங்களை தான் கண்டிப்பாக பாதிக்கும். அது தயவு செஞ்சு நீங்கள் வந்து இந்த கப் மாதிரி இருக்கிறது யூஸ் பண்ணுங்கள். இந்த கப்பு வெறும் 40 ரூபா 50 ரூபா. உங்கள் எலக்ட்ரிக்கல் கடையில் கூட இந்த கப் கிடைக்கும். ஒரு வேளை இங்கே கிடைக்கலன்னா நீங்கள் அனுப்புறதுக்குன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் கடையில் இந்த சைஸ் கப்பை போய் தொலாவி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் தயவு செஞ்சு இதில் கப் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதை டெய்லி எடுத்து க்ளீன் பண்ணுங்கள். பெர்மனெண்ட்டாக ஒரு பாலித்தீன் கவரோ துணியோ போட்டு கட்டி விடாதீங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் இமீடியட்டாக வந்து வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் போட்டுருங்க. மார்னிங் 9 மணிலிருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் உங்களுக்கு மெசேஜுக்கு அன்னத்தினாலே பதில் அனுப்பிச்சிருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து கால் பண்ண வேண்டியதில் இந்த டவுட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்பில் போட்டிங்கன்னா இமீடியட்டாக வந்து உங்களுக்கு பதில் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி. விடெக் ப்ராடக்ட்ஸ் மேலே இவ்வளோ பெரிய நம்பிக்கைகளையும் எங்களுக்கு நிறைய நல்வாழ்த்துக்களையும் கொடுக்கக்கூடிய எங்களோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து மனமார்ந்த நன்றி.